ஃபங்க்ஷன், பர்த்டே ஃபங்க்ஷன், என்ன ஃபங்க்ஷனா எடுத்துக்கலாம். அவ்வளவு வர்த்தான கிஃப்ட் நம்மகிட்ட இருக்குமா? இன்னைக்கிட்ட நாளைக்கு கிடைக்காது. 1.5 ரூபாய். 1.5 ஒரு ரூபாய். gift box எவ்வளவுங்க? 1.5 ரூபாய். அப்படினா இங்க இருக்க எல்லாத்தையும் நானே வாங்கிக்கிறேன். இவ்வளவு gift வாங்குறீங்க? நம்மளுக்கு குட்டி சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த gift unbox வீடியோ ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. அவங்களுக்காக தான் நம்ம திரும்பவும் unbox பண்ண போறோம். நானும் உங்ககிட்ட வரட்டுமா? ஓகே, unbox பண்ணிரலாம். Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நான் என்ன பார்க்க போறேன்னா gift unboxing. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளுடைய குட்டி சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த gift unboxing வீடியோ ரொம்ப பிடிச்சதுனால அவங்க திரும்பவும் இந்த gift unbox பண்ண சொல்லிட்டாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நாம பண்றோம். சோ இப்போ நாம unbox பண்ணிடலாம். இது வந்து நான் ஓபன் பண்ண போறேன். இது நான் ஓபன் பண்ண போறேன். ஈச்ல 20 gifts இருக்கு. யாருக்கு அமேசிங்கான கிரேசியான கிஃப்ட்ஸ் வருதுன்னு பார்த்தறலாம். இப்போ நம்பர் 1 ஓபன் பண்ணிடலாம். நம்பர் 1 நான் வந்து பிங்க் கலர் ஓபன் பண்ண போறேன். நான் ரெட் கலர் ஓபன் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் கிஃப்ட் நல்ல கிஃப்டா வரணும்ங்கற நம்பிக்கையில ஓபன் பண்ணிரலாம். ஃபர்ஸ்ட் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஆக வரும். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆக வரும். அட டால் பிக்சர் போட்டு கொடுத்துருக்கீங்க. என்னது? வாவ்! விசில் கொடுத்துட்டாங்க. விசில். நமக்கு ரொம்ப உபயோகமா கிளிப் கொடுத்திருக்காங்க. நம்மளுக்கு பிபியூ விசில் கொடுத்துருக்காங்க. நைஸ். ஓகே. என்னடா இது? அந்த மொக்க பிபியை கம்பேர் பண்ணும்போது என்னோட கிளிப் சூப்பர் ப்ராடக்ட். இது மொக்க பிபியா? இங்க பாருங்க. அப்படியே சூப்பரா இருக்கு. சரி வெச்சிரு. ஓகே, ஆரம்பத்துல நாட் பேட், நல்லா தான் வந்திருக்கு கிஃப்ட். இப்போ நாம நம்பர் 2க்கு போயிரலாம். நான் வந்து கிரீன் கலர் எடுக்க போறேன். நாமளும் என்ன பண்ண போறோம்னா கிரீன் தான் ஓபன் பண்ண போறோம். கிரீன் இஸ் a நேச்சுரல் கலர். யா. இந்த வாட்டி யானை பிக்சர் போட கொடுத்துறாங்க. பரவாயில்ல, யானை பிக்சர் ஏதாவது நல்லா வருதுன்னு பார்ப்போம். ஓய் போ. என்னடா இது? அடே, ஏய் என்ன ஸ்ட்ராபெரி கிஃப்ட் ஏதாவது பண்றீங்களாடா? இங்க பாருங்க. வேற கலர்ல கொடுத்துருக்கான். நம்மளுக்கு சீப்பு, பாக்கெட் சீப்பு. பரவாயில்ல, விசில் கிடைச்சிருக்கு. சரி வைங்க. இப்போ எனக்கு வித்தியாசமான ஒரு ப்ராடக்ட் கிடைச்சிருக்கு. தியோக்கு மறுபடியும் ரிப்பீட் ஆயிருக்கு. எத்தனை ரிப்பீட் ஆக போதோ அதுதான் மனசு கஷ்டமா இருக்கு. சரி, இப்போ நான் என்ன பிங்க் போடலாம்? நம்பர் 3 நான் வந்து கோல்டன் ஓபன் பண்ண போறேன். அப்ப நான் ப்ளூ கலர் ஓபன் பண்ண போறேன். கொஞ்சம் வெயிட்டா இருக்கு பாருங்க சத்தத்தை. கொஞ்சம் வெயிட்டா இருக்கு. என்னடா இது கண்ணாடி? ஓபன் பண்ணியாச்சு. இப்போ என்ன இருக்குதுன்னா இந்த வாட்டி மேப் கொடுத்துருக்கான். கண்ணாடி ஒரு குட்டி கண்ணாடி கொடுத்திருக்காங்க. எனக்கு வந்து ஃபுல்லா அப்படியே மேக்கப் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸாவே வந்துட்டு இருக்கு. ஒய்னோ தெரியல எனக்கு. சரி, நம்ம இதை வச்சிரலாம். வாவ்! சூப்பர் தியா ஐஸ்வர்யம். சூப்பர். ஒரே ப்ராடக்ட் 3 தாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு மக்களே. 3 தாட்டி. இப்பவே சொல்லுங்க யாரோட கிஃப்ட் சூப்பரா இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ நாம நம்பர் 4க்கு போயிரலாம். ஐ கோ வித் நம்ம ரெட். பிங்க் கலர் எனக்கு பிடிச்ச கலரு. பாப்போம் நல்லா வருதானே. மறுபடியும் பிபி வந்துடுச்சுன்னா உன்னோட பொண்ணா நினைச்சிட்டு எனக்கு தான் நல்லதா கொடுக்கறவளே. எனக்கு வந்து கண்மை கிடைச்சிருக்கு. மீடியம் சைஸ். தி ஐஸ்வர்யம் என்னாச்சு? சேர்த்து ஊத போறேன். ஓகே பொறுமை நல்லதே நடக்கும். நம்மளுக்கு கண்மை கிடைச்சிருக்கு. நைஸ் ப்ராடக்ட்ஸ், மேக்கப் ப்ராடக்ட்ஸாவே வந்துட்டு இருக்கு. நாட் பேட். ஆனா அவ்வளவு மாதிரி எனக்கு ரிப்பீட் ஆகல. புதுசா வந்திருக்கு. பரவாயில்ல, மனசு கலரவுல. பேசாம அதவே எடுத்துக்கலாம் போல இருக்கு. சோ இப்போ நான் உனக்கு சொல்றேன், நீ இந்த ப்ளூ கலர் ஓபன் பண்ணு. நல்லது நடக்கும் பாரு. நான் வந்து இந்த கோல்டன் ஓபன் போட நம்பர் 5 திரும்பி ஏதாவது தர போறாங்க போல இருக்கு. என்னது டப்பா மட்டும் விதவிதமா குடுக்குறாங்க. உள்ள எல்லாம் ஒண்ணாவே இருக்கு. உள்ளாடே சாமி. அடே, ஆனாலும் இப்படி அநியாயத்துக்கு பண்ணக்கூடாதுங்க.
எனக்கு வந்து ஒரு பூ ரப்பர் பேண்ட் வந்திருக்கு. பூ ரப்பர் பேண்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வர மாட்டேங்குதே. கியூட்டா இருக்கு, அழகா இருக்கு. வாவ், டுடே இஸ் மை டே. வா இங்கி பிங்கி போடுவோம். என்ன பண்ணலாம்? இப்படி 2 இது 2. இங்கி பிங்கி பாங்கி ஃபாதர் அஸ்டர் டாங்கி இங்கி ரைட் ஃபாதர் ரைட். எல்லாம் ஒரே சத்தம் தான் கேக்குது. எல்லாத்துலயும் ஒண்ணுதான் இருக்கு போல. என்னதையும் ஏமாத்திட்டாங்களா? சரி, இப்ப நான் வந்து கிரீன் கலர் ஓபன் பண்ண போறேன். நம்பர் 6 தீப்பெட்டி அட்டைப்பட்டி கொடுத்துருக்காங்க. இதை வச்சு தீக்குச்சி பற்ற வச்சுக்கலாம். அதான் ஒரு எனக்கு தெரியும். அதே தான் தருவான். பாத்தீங்களா? ஏங்க என்னங்க இது? எல்லாம் ஜோரா கத்திடுங்க. யாருக்கு வாங்கிக்கோங்க. ஒரு ரப்பர் பேண்ட், ஒரு கிரீன் கலர் ரப்பர் பேண்ட் கிடைச்சிருக்கு எனக்கு. வாவ், எனக்கு என்னமோ வந்து பச்சை கலர் தீம் மாதிரி எல்லாமே கிரீன் கலர்ல கிடைச்சிட்டு இருக்கு. இப்ப நம்ம நம்பர் 7 பார்க்க போறோம். எனக்கு தெரிஞ்சு போச்சு எப்படி இருந்தாலும் அவளுக்கு ஒன்னே தான் ரிப்பீட் ஆக போகுது. இப்போ நம்பர் 7 இதுல என்ன வர போகுது அப்படின்னா, எப்படி இருந்தாலும் அதான் வரப்போகுது. நான் எதுக்கு இவ்வளோ ஆசைப்படுறேன் பாத்தீங்களா? எப்படி நான் ஒரு பூ. எனக்கு வந்து கம்மல் கிடைச்சிருக்கு. கலர் கலரா கம்மல், ரிங் கம்மல் கொடுத்திருக்காங்க. பரவாயில்ல, நாட் பேட். இது கம்மல் தான். எஸ், தட் கம்மல் தாங்க. அது நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. கம்மல் மாதிரியே இருக்கு. இங்க பாருங்க, இப்படி போடணும். இதை காதுக்குள்ள விட்டு இப்படி போட்டு இப்படி லாக் பண்ணணும். கம்மல் இது. நைஸ். எப்படி இருந்தாலும் அதான் தர போறேன். இப்போது நம்பர் 8. நான் எதுவும் சொல்ல விரும்பல. ஒன்னேதான் வருது, கலர் கலரா வருது, அவ்வளவுதான். இப்ப எனக்கு வந்து என்ன கிடைச்சிருக்குன்னு பார்க்கலாம். என்ன வந்திருக்கு அப்படின்னா, புட்டு, பெரிய புட்டு, அம்மன் புட்டு மாதிரி பெரிய புட்டு வந்திருக்கு நம்மளுக்கு. எங்க பாட்டி தான் வைப்பாங்க இதெல்லாம். வச்சிடலாம் நம்ம. அவ்வளவுதான், இந்த கேமோட வின்னர் நான் தான் ஆயிடுச்சு. பட் நம்ம பொறுமையா எல்லா கிஃப்ட்ஸையும் ஓபன் பண்ணி பார்க்கலாம். எனக்கு ஒண்ணு கூட ரிப்பீட் ஆக மாட்டேங்குது. பேசாம அதவே நான் எடுத்துருப்பேன். அதான் பிடிச்சது வாங்கினேன். இப்ப நம்பர் 9. இந்த வாட்டி கொஞ்சம் வித்தியாசமா ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்காங்க. தியோக்கு வந்து டப்பாலாம் வித்தியாசமா வருதுங்க. இப்போ எனக்கு என்ன கிடைச்சிருக்குதுன்னா, இந்த கருப்பு கலர் பிளாஸ்டிக் ரப்பர் பேண்ட், ஜப்பான் ஹேர் பேண்ட் அமைது பேரு. இந்த பேண்ட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, நைஸ். ஓபன் பண்ணுவோம். நாட் பேட். அடுத்தது நம்பர் 10. இப்போ எனக்கு என்ன வித்தியாசமா வந்திருக்குன்னா, ஒரு கிளிப் வந்திருக்கு. இல்ல, இது வந்து பேட்ச் இது பேட்ச் வந்திருக்கு. ஒரு ஒயிட் கலர் பேட்ச், நல்லா இருக்கு. ஒரு மாதிரி வித்தியாசமா நிறைய கிடைக்குது எனக்கு. ஐம் so happy about that. வெரி ஹேங்கிரி. அவ்வளவுதான் தியோ. இதை எடுத்துட்டு ஊர விற்க போயிருவா. ஏரியா ஃபுல்லா விற்க வேண்டியதான். வேற என்ன பண்றது? விசில் வாங்கலையே விசில், விசில் வாங்கலையே விசில், விசில் வாங்கலையே விசில்னு பிபி 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 வாங்கலையோ பிபி. இப்போ நம்ம நம்பர் 11 பார்க்க போறோம். 11 என்ன வந்திருக்குன்னா, ஒரு பட்டர்ஃப்ளை கிளிப் வந்திருக்கு. வாவ், கியூட்டா இருக்குது பாருங்களேன். ஏய், சத்தியமா அழகா இருக்குங்க. நல்லா இருக்கு. நான் வச்சுக்கிறேன். அழகா இருக்குங்க பாருங்களேன். என் சட்டை கலருக்கு மேட்ச் ஆயிடுச்சு. கியூட்டா இருக்கு. எனக்கு அவ்வளவுதான், எல்லாத்தையும் நான் எடுத்துப்பேன். நைஸ், அழகா இருக்கு. நான் நம்பர் 12 போயிட்டேன். நம்பர் 12. போய் வாடா. போய் வா போய் வா போய் வா. நான் நம்பர் 13 வந்துட்டேன். அவ்வளவுதான். 12. ஏ, நான் இன்னும் 12 திறக்கல. வெயிட் நீ பண்ணுங்க. தொரக்காட்டி போ. 12 கோவமா வருது. பொறுமையா போணுங்க. நான் 12 திறக்கல. வெயிட் பண்ணுங்க. ஏய் ஏய், கம்மல். ஏய், சூப்பரா இருக்கு. ஏய், ரியலா அழகா இருக்குங்க. இங்க பாருங்க. ஏய், மாஸ்டா. இதுல எங்க அப்பா தான் காரணம். இப்படி அப்பா மேல பழி போட கூடாது. சூப்பரா இருக்கு. ரியலி அழகா இருக்கு. நல்லா இருக்கு. I like it. வருத்தப்படாதே சகோதரா. நம்பர் 13 ஓபன் பண்றேன். தியோக்கு அது என்ன நம்பர்னே தெரியாது. நம்பர் 15. ஓ, அவ்வளோ ஓபன் பண்ணிட்டாங்க. இப்போ நாம வந்து என்ன ப்ராடக்ட் வித்தியாசமா வந்திருக்குன்னு பார்க்கலாம். காட், அதுல ஏதாவது கொடுக்கறவே. ஒரு குட்டி கிளிப், ப்ளூ கலர் கிளிப் வந்திருக்கு. மேக்கப் கடை வச்சிரு. அழகா. நல்ல ஐடியாங்க. ஃபுல்லா அப்படிதான் வந்திருக்கு. எல்லா ப்ராடக்ட்ஸும்
நான் இனிமேல் கோவப்படுறதா இல்ல சேட் ஆகுறதும் இல்ல மூஞ்சி இப்படி தான் வச்சுக்க போறேன். நான் வந்து நம்பர் 14 நம்பர் 20 அதாவது எனக்கு வந்து சந்தனம் இல்ல குங்குமம். இது வந்து குங்குமம் கிடைச்சிருக்கு எனக்கு. குங்குமம் அப்ப அம்மன் வேஷம் போட்டுறலாம் குங்குமத்தை வச்சு. அடுத்தது முடிஞ்சது 20 முடிஞ்சிச்சு. சரி வா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஓபன் பண்ணலாம். ஓகே இப்போ வந்து தியோ என்னோட நம்பர் 16 ஓபன் பண்ண போறா. ஓபன் பண்ணுங்க, சீக்கிரம் பண்ணுங்க தியோ. ஆனா தியோட ரொம்ப ரொம்ப பரிதாபத்துக்குரியது என்ன வந்து பொறுமை எங்கடி போட்ட கிஃப்டையே காணோம். அதே இது கிளிப் இல்ல பேட்ச். அதே மாதிரி இந்த ஒயிட் கலர் பேட்ச்லயே வந்து பர்பிள் கலர் வந்திருக்கு. குட் நைஸ் பரவாயில்ல. ஒண்ணே தான் ரிப்பீட் ஆயிருக்கு. இப்போ நம்பர் 17 நான் புதுசாதான் வருதுன்னு பார்க்க வர முடியாது. பொறுமை பொறுமையா ஓபன் பண்ணா எந்த காலத்துல ஓபன் பண்றேன்? நானே டென்ஷன் ஆயிட்டு வந்திருக்கேன். என்னங்க தியோ நீ ஓபன் பண்றதுல இருந்து தான் வந்து எனக்கு ப்ராடக்ட்ஸ் ரிப்பீட் ஆகுது. இப்பதான் மூஞ்சில ஒரு ஸ்மைல் தெரியுது. இந்த ப்ளூ கலரோடைய கருப்பு கலர் கிளிப் நானே ஓபன் பண்றேன். இங்க பாரு ப்ராடக்ட்ஸ் ரிப்பீட் ஆக கூடாது பாத்துக்கோ. ரிப்பீட் ஆகணும்னு நினைச்சேன். இப்போ என்ன வந்திருக்கு? அதே மாதிரி பிளாக் பால் வச்சிருக்க கூடிய ஒரு கம்மல் வந்திருக்கு. நான் முடிவு பண்ணிட்டேன் இனிமேல் தீவை நம்பி எந்த கிஃப்ட் ஓபன் பண்ண போறது இல்ல. நான் ஓபன் பண்ண போறேன். அவ கை வச்சாலும் ரிப்பீட் ஆகுது மக்களே. இப்போ நான் ஓபன் பண்ணி பாக்குறேன். கவலைப்படாதீங்க, வீடியோ முடிச்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் எனக்கு தான் ஓபன் கரோ. ஓபன் பண்றோம் நாம. இப்போ என்ன வந்திருக்குன்னா பாருங்க என் கைராசி பாருங்க. வித்தியாசமா ஒரு கிளிப்பாவது வந்திருக்குங்க. பரவாயில்ல வித்தியாசமா வந்திருக்கு. எங்களுக்கு வித்தியாசமா வந்திருக்கு. இப்போ நாம இதை ஓபன் பண்ணிடலாம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் 20th ஒன் ஓபன் பண்ணிடலாம். ஏதாவது வித்தியாசமா வரணும். என்ன வந்திருக்குன்னா ஆரஞ்சு கலர் கிளிப் வந்திருக்கு. ரெட் கலர் கிளிப் வந்திருக்கு. 3 கிளிப் ஒரே மாதிரி வந்திருக்கு. நீ எல்லாம் பேசக்கூடாதுன்ட்டேன். பேசக்கூடாது. இந்த கேமோட வின்னர் ஆஃப் கோர்ஸ் நான் தான். தியோ வந்து 20 கிஃப்ட் ஓபன் பண்ணா 20 கிஃப்ட் பாக்ஸ்லயும் அதே பிபி அதே விசில் தான் வந்திருக்கு. தியோ வந்து என்கிட்ட என்ன சொன்னாலாம், அவ வந்து இது ஊரா விற்க போறாங்களாம். வித்து நல்லா காசு பாருங்க. 1 ரூபாய்க்கு விழுங்க, சூப்பரா வித்துரும். 2 ரூபாய்க்கு போறோம். வீங்க நான் வந்து கண்டிப்பா ஏதோ மேக்கப் கடை தான் ஆரம்பிக்க போல. பாருங்க எல்லாம் அதே தான் வந்திருக்கு. பொட்டு, கிளிப்பு, பேண்டு அப்படின்னு சொல்லி அதே தான் ரிப்பீட் ஆயிருக்கு. This is my nail art. தற்சமயம் தியோவுடைய நெயில் ஆர்ட் இதுதான் ரொம்ப பெர்ஃபெக்ட்டான நெயில் ஆர்ட்டா இருக்கு. சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா தியோக்கு ஒரு ஆஃபர் கொடுக்க போறேன். அவளுக்கு என்ன வேணுமோ இங்க இருந்து ஒரு 5 கிஃப்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம். இது நல்லா இருக்குது. அவளுடைய மனநிலைமையை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கிற காரணத்தினால நான் இந்த ஆஃபர் கொடுக்குறேன். ஆனா வந்து எனக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்க கை தொடக்கூடாது. இந்த கம்மல் எனக்கு வேணுமே. இல்லங்க இந்த கம்மல் வேணுங்க. இது தவிர நீங்க எது எடுத்தாலும் அப்புறம் வந்து இந்த கிளிப்புங்க. இதை தவிர நீங்க வேற எடுத்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லைங்க. நீங்க எடுத்துக்கோங்க. இது நல்ல ப்ராடக்ட்ஸா இருங்க. டக்குன்னு பல்லா சரி ஏதோ ஒன்று பேட்ச். அப்புறம் இந்த கம்மல் 2 எடுத்துக்கிறேன். சரி 3 ஆச்சு. கண்ணாடி எடுத்துக்கிறேன் 4. ஓகே 5 ப்ராடக்ட்ஸ் ஆயிடுச்சு. வியூ எடுத்துக்கிட்டா. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணு. நான் உனக்கு ஒரு ஆஃபர் தரேன். என்னது? இந்த எல்லா கிஃப்ட்டும் நீ எடுத்து. நோ தேங்க்ஸ். ஐயோ உங்க தாராள மனசுக்கு ரொம்ப நன்றிங்க. பரவாயில்ல வச்சுக்கோங்க. நீங்க ஒரு பிசினஸ் ஆண்டர்பிரினர் ஆகி சம்பாதிங்க. நாங்க எதுவுமே சொல்ல மாட்டோம். நீங்க நல்லா இருங்க சரிங்களா? எனக்கு எதுவும் வேண்டாம். பரவாயில்ல. சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய்.
See you.